ஹாய், ரொம்ப நாள் ஆச்சு என்னோட சேனல்ல லாங் வீடியோஸ் போட்டு. ஸோ இன்னைக்கு நான் ஒரு சமையல் வீடியோ தான் போட போறேன். சமையல் வீடியோனே நான் சமையல் எக்ஸ்பர்ட்னு நினைச்சிடாதீங்க. 2 நாளைக்கு ஷிஃப்ட் இருக்கு. ஸோ யூஸ்வலி இந்த மாதிரி ஷிஃப்ட் 2-3 நாள் இருந்திருந்தா நான் அதுக்கு முன்னாடி நாள், அதாவது ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நாளே வந்துட்டு அந்த 2-3 நாளைக்கு தேவையான ஃபுட் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவேன். ஸோ தட் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லைன்னா சுத்தமா டைம் இருக்காது நைட்லாம் வந்து அடுத்த நாளைக்கு சமைக்கிறதுக்கு. ஸோ நான் போய் லைட்டா கொஞ்சம் க்ராசரிஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். குயிக்காக வேலை பார்க்கலாம். ஏன்னா சமைச்சிட்டு போய் தூங்கணும், நாளைக்கு ஷிஃப்ட் இருக்கு. வாங்க போகலாம். ஸோ நேற்று வந்து நான் நைட் ஷிஃப்ட் பார்த்தேன். ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் நாள் தான் தூங்கினேன். நைட்டில் தூங்க முடியாது, டேயில் தூங்கிட்டா. நான் ஓடி போய் க்ராசரிஸ் மட்டும் சமைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ பிளான் என்னன்னா, சப்பாத்தி நாளைக்கு எடுத்துட்டு போறதுக்கு அண்ட் ஆல்சோ எக் புர்ஜி மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். முட்டை உடச்சி ஊற்றி எங்கள் அம்மா பாட்டிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கிரேவி பண்ணலாம். அண்ட் ஆல்சோ அடுத்த நாளைக்கு வந்து மஷ்ரூம் கிரேவி பண்ணலாம். அதுதான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஓவர் நைட் ஓட்ஸ் வந்து சாப்பிட்லான்னு இருக்கேன் வித் ப்ளூபெரிஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஓவர் நைட் ஓட்ஸ் வந்து நான் சோக் பண்ணி வச்சிடுறேன். சோக் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரூட்ஸு எப்பயுமே வந்து ஐ வில் ட்ரை டு ஆட் சம் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இன் மை டயட். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து நான் போயிட்டு வாட்டர்மெலன் அண்ட் 2 கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு டிராகன் ஃப்ரூட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். பட் இது வந்து மேபி டே ஆஃப்டர் டுமாரோ நான் வந்து சாப்பிடுவேன். ஸோ இதை நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. இது 2 மட்டும் நான் வந்துட்டு கட் பண்ணி இந்த டப்பாவில் போட்டு வச்சிட்டேன்னா ஸோ நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் நாளைக்கு. ஸோ அது பண்ணிடுறேன். கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ ஒரு கொய்யாப்பழம் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டேன். மேபி நாளைக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு இல்லைனா லஞ்சில் வந்து சாப்பிடலான்றதுக்காக. ஸோ ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் சப்பாத்தி பண்ணுறதுக்காக மாவு பிசைய போகிறேன். குத்து மதிப்பாக ஒரு அளவு போடுறேன். ஆக்சுவலி காலி ஆக போதும் இந்த மாவு. ஒரு நாள் அதை ஃபுல்லாத்தையுமே கொட்டிடுறேன். எனக்கு அளவே தெரியல. ஆக்சுவலி லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்புறம் இந்த தயிர் வந்து லைட்டாக போட்டுக்கிறேன். எனக்கு இதெல்லாம் ஏன் போடுறேன்னா, இதெல்லாம் போட்டால் சாஃப்டாக வரும்னு சில வீடியோவில் சொல்கிறாங்க. ஆனால் நானும் எண்ணெய், தயிர், பால், சுடு தண்ணி எல்லாம் ஊற்றி பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு அந்த சப்பாத்தி சாஃப்டாக வரவே மாட்டேங்குது. நீங்கள் ஏதாவது எனக்கு சொல்லி கொடுக்கணுன்னா தயவுசெய்து சொல்லுங்கள். என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி உப்பு கூட வாங்குறேன். உப்பு கூட வர காலியாக போகுது, ரீஃபில் பண்ணணும். ஆக்சுவலி எங்கள் மாமி வந்து இங்கே வாங்க. ஆக்சுவலி எங்கள் மாமி சூப்பராக ரொம்ப சாஃப்டாக சப்பாத்தி சுடுவாங்க. எப்படின்னு கேட்டால் அவங்க வந்துட்டு சுடு தண்ணி தான் லைட்டாக ஊற்றணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு லேசாக இறுக்கமாக பிசையாமல் ரொம்ப லைட்டாக பிசையணும் அப்படின்னு ஒரு டிப்ஸ் சொன்னாங்க. எப்படி பிசைனாலும் எனக்கு வர மாட்டேங்குது. நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுவேன். இப்போ மாவு வேறு எக்ஸ்ட்ரா கிடையாது. ஸோ தண்ணி வந்து நான் வந்து பொறுமையாக கால்குலேட் பண்ணி போடணும். ஏன்னா தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சோறு பொங்கி சாப்பிட வேண்டியது தான். அதனால் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை பார்த்து ஊற்றி பிசைஞ்சிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். One eternity later. ஒரு போராட்டத்துக்கு அப்புறமா ஏதோ ஒரு மாதிரி பண்ணியிருக்கேன். கோந்து மாதிரி இருக்கு. சரி பார்ப்போம், ஏதாவது பண்ணி சப்பாத்தி வர வைப்போம். ஸோ இந்த வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சலாம். 2 கிரேவி பண்ண வேண்டியிருக்கு. நான் இன்னும் இப்போ அடுத்தது வந்து நான் வந்து கிரேவி பண்ண போகிறேன். கிரேவி பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ண போகிறேன். ஆனியன், டொமேட்டோஸ் அண்ட் மஷ்ரூம் வந்து கட் பண்ண போகிறேன். இது கட் பண்ணுறதுதான் உங்களுக்கு காமிச்சா உங்களுக்கும் போர் அடிக்கும், எனக்கும் ஸ்டோரேஜ் இல்லை. ஸோ 2 பேருமே சமாதானமாக போயிடலான்ற மாதிரி நான் ஒரு ஸ்னாப் பண்ணி இதை வந்து கட் பண்ண போகிறேன். இதே மாதிரி உண்மையாகவே கட் பண்ணும்போது மறுநாள் எவ்வளோ ஜாலியாக இருக்கும்ல. நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க? என்ன ஸ்பெஷல்? இது எந்த கிழமை வரும்னு எனக்கு தெரில. ஸோ அதனால மண்டே ஸ்பெஷல் என்ன, சண்டே ஸ்பெஷல்னு கேட்க முடியாது. பட் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க. என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்க. சொன்ன மாதிரி முட்டை கிரேவியும் மஷ்ரூம் கிரேவியும் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஸோ 2மே ஆல்மோஸ்ட் சேம் ப்ராசஸ்ன்றதுனால நான் இங்கே பாருங்க ஒரு பேனும் ஒரு கடாயும் வச்சுருக்கேன். அப்படியே 2த்துலேயுமே அட் அ டைம் வந்து ஒரே ப்ராடக்ட்ஸ் போட போகிறேன். ஒன்று இதில் முட்டை போட போகிறேன், அது வந்து மஷ்ரூம் போட போகிறேன். அப்படிதான் பண்ண போகிறேன். ஸோ தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
இது முடிச்சுட்டு அதை பண்ணணும்னா ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ யா, எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டு நான் டக்கு டக்குன்னு பண்ணி முடிச்சிட போகிறேன். மேபி டைம் லேப்ஸில் போடுவேன்னு நினைக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சால்ட் வந்து டபுள் போட்டு காலியாக போகுது. ஸோ நான் அதை ரீஃபில் பண்ணிக்கிறேன். இதை வந்து ப்ரௌன் சால்ட், பிங்க் சால்ட். எப்படியும் தக்காளி வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு இருக்கிற எல்லா மசாலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு காயை போட்டு வதக்கிட்டு குழம்பு ரெடி. இதுதான் நான் எப்பயுமே பண்றது. அதான் இன்னைக்கு பண்ண போறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ண போறேன். தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு நான் இப்போ வந்து இந்த மசாலாலாம் குத்து மதிப்பாக ஆட் பண்ண போறேன். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் என்னன்னா, அதுல மஷ்ரூம் போட போற இல்ல முட்டை போட போற, ஓகே அது இருக்கு. அது இல்லாம வேற ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மஷ்ரூம்ல வந்து கொஞ்சம் லைட்டா பெப்பர் போடலாம், கொஞ்சம் பெப்பர் மசாலா மாதிரி பண்ணலான்ட்டு லைட்டா. ரெண்டுமே வந்து கொஞ்சம் திக்காக தான் பண்ண போறேன், தொக்கு மாதிரி. ஸோ அது மட்டும் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ வந்து நம்மளோட மெயின் இன்கிரீடியன்ஸ் வந்து அதில் ஆட் பண்ண போறேன். வந்து கொஞ்சம் வேகத்துக்கு டைம் ஆகும். இந்த டைம்ல வந்து நான் 2 பேருக்கும் டிஃப்ரெண்டான கரண்டி மாத்திடுறேன். இது வந்து கொதிச்சுட்டு இருக்கு. முட்டை ஊட்டுறதுக்கு முன்னாடி நான் உப்பு காரம் தான் நான் வந்து பார்த்துட்டு போறேன். கொஞ்சம் உப்பு காரம் இந்த கிரேவில கம்மியா இருக்கு. இந்த கிரேவி எப்படி இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் பெப்பர் வந்து இந்த மஷ்ரூம் வந்து போட போறேன். காரசாரமா இருக்கும். கொஞ்சம் சால்ட் கூட போடுறோம். நம்ம போடுறதாங்க காரம் இஷ்டத்துக்கு போட வேண்டியதான். இங்க நான் வந்து முட்டை உடைச்சு ஊட்ட போறேன். ஸோ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ அதில் ஸ்டோரேஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. சரி அப்படியே டக்குன்னு நான் பண்ணி முடிச்சுட்டேன். எனக்கு டைமும் இல்லாததுனால நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை இல்லைன்னா மஷ்ரூம் பெப்பர் கிரேவி ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அண்ட் இந்த சைடு வந்து நம்ம பண்ண முட்டை தொக்கு ஆர் ஸ்க்ராம்பிள்ட் எக் தொக்கு, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் இது சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கலாம். ரெண்டுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுதான் வந்து அடுத்த 2 நாளைக்கு நான் வந்து டியூட்டிக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ கிரேவிஸ் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக சப்பாத்தி மட்டும் போட்டு எடுத்துடலாம். சப்பாத்தியும் நான் நைட்டே போட்டு வெளியிலே வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு மாதிரி டைட் ஆகிடும். வெளியே வச்சுட்டு காலைல எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ 6 பீசஸ் இருக்குது. நாளைக்கு 2 நாள் ஷிஃப்ட் இருக்குது. ஸோ நாளைக்கு 3 சப்பாத்தி வந்து இன்றைக்கி நான் பண்ணி வச்சுருவேன். மீதி 3 வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுருவேன். அது வந்து நாளைக்கு வந்து ரோல் பண்ணி அது சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு அடுத்த நாளைக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்படி தான் நான் யூஸ்வலி பண்ணுறது. ஸோ இப்போ சப்பாத்தி பண்ண ஆரம்பிச்சிடறேன் குயிக்காக. பால்ஸாக ஊட்டி வச்சுட்டேன். இதில் 3 பால் மட்டும் நான் தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். அண்ட் இந்த டப்பாவில் வந்து கொஞ்சம் வந்து பிளெயின் ஃப்ளோரும் வந்து நான் வச்சுருக்கேன். சமையலை வெற்றிகரமாக முடிச்சிட்டேன். ஐ திங்க் டைம் வந்து அரௌண்ட் 10:45 ஆகுதுன்னு. இப்போ டக்குன்னு நான் எப்படி பேக் பண்ணுறேன்னு காமிச்சிடுறேன். முடிச்சுட்டு நான் போய் தூங்க வேண்டியது தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த எக் பூர்ஜி, இதுதான் வந்து இந்த எக் பூர்ஜி தான் வந்து நாளைக்கு வந்து நான் வந்து லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். பாக்ஸில் வந்து அதை நான் வந்து பேக் பண்ணலான்னு இருக்கேன். இந்த மீதி இருக்கிறத நான் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். இந்த மஷ்ரூம் கிரேவி இதை வந்து நாளைக்கு இல்லை, டே ஆஃப்டர் டுமாரோ தான் எடுத்துட்டு போகலாம் இருக்கேன். ஸோ இதையும் வந்து ஒரு டப்பால் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் பேக் பண்ணி வைக்க போகிறேன். நான் கட் பண்ணி வச்ச வாட்டர்மெலன் அண்ட் கட் பண்ணி வச்ச கொய்யாப்பழம் அண்ட் கொஞ்சம் ப்ளூபெரிஸ் இருக்கு. அது வந்து நான் வந்து இந்த ஓவர் நைட் ஓட்ஸ் சோக் பண்ணேன் இல்லையா, இதுல காலையில போட்டு சாப்பிடுவேன். ஸோ யா, இவ்வளோ எல்லாம் என்னோட 2 டேஸோட ஃபுட்டு. 2 டேஸ்க்கு நான் சப்போஸ் வீட்டுக்கு வந்து டின்னரும் வந்து இதை சாப்பிட்ருவேன்.
தோசை மாவு இருக்கு, தோசை போட்டு சாப்பிட்டுருவேன், அந்த மாதிரி ஏதாவது பண்ணி சாப்பிட்டுருவேன். ஸோ யா, ஸோ இப்படி தான் நான் வந்து ஒரு 2 days ஷிஃப்ட்டுக்கு வந்து நான் ரெடி பண்ணுவேன். மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் ஆர் எக்ஸ் நிறைய இருக்க மாதிரி நான் பார்த்துப்பேன். ஏன்னா நிறைய அன்ஹெல்தியாக சாப்பிட்றோம். டியூட்டி போகும்போது எனக்கு கண்டிப்பாக சாப்பிட்றத நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். வெளில சாப்பிட்றது நான் வந்து விரும்ப மாட்டேன். பிகாஸ் ஹோம் குக்ட் ஃபுட் வந்து எனக்கு டியூட்டியில் சாப்பிட்றது அது ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷிஃப்ட்டு. காலையில் வந்து இந்த சாப்பாடு பேக் பண்ணும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ யா, இதெல்லாம் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு நான் போய் தூங்க போகிறேன். காலையில் நான் வந்து ஒரு 6 o'clock ஒரு 5:30 வந்து எழுந்து மறுபடியும் நான் கிளம்பி வேலைக்கு போகணும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And I'll see you in another video. Bye bye. The next day. டைம் ரொம்ப ஆயிடுச்சுங்க. பை பை.